இந்த மாலை வேளையிலும் தேவன் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பெந்தெகோஸ்து இந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூறினார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, யோவான் 17:18-19 நீர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னீர் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஒரே சிந்தையோடு இருக்க வேண்டும் ஆண்டவரை, விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஆண்டவரை, அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒரே வீட்டிலே கூடியிருந்தாலும் சண்டையோடு இராதபடி ஆண்டவரே, ஆண்டவரே எங்கெங்கே இருந்தாலும் ஆண்டவரே அன்போடு ஒற்றுமையோடு இருக்க உதவி புரிவீராக. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீளம் தாண்ட ஆண்டவர் இந்த வாழ்க்கைங்கிற ஓட்டத்தில் நீளத்தை தாண்டி முடிக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. இயேசுவின் வழியாக வேண்டிய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 133 நீளம் தாண்டுதல். நீளம் தாண்டுதல் போட்டிக்கு உங்களை அழைக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீளம் தாண்டுதல். இன்றைக்கு இந்த நீளம் தாண்டுதலிலே நாம் அநேக பேர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் நாம் நீளம் தாண்டுதலில் தான் இருக்கிறோம். ஒரு இடத்துல அமர முடியாது. 60 வயது ஆகிவிட்டது, நான் உட்கார்ந்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. அங்கே பேரம்பேத்திகளை அழைத்து கொண்டு போக வேண்டும், ஸ்கூலுக்கு விட வேண்டும், நீளம் தாண்டி தான் ஆக வேண்டும். நல்லது ஒரு வேலை கிடைத்து விட்டது, ஆகவே இனிமேல் நான் செட்டில் ஆகிவிட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னும் நீளம் தாண்டி தான் ஆக வேண்டும். ஆக நீளம் தாண்டுதல் நிறைய நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இங்கே சங்கீதம் 133 என்ன சொல்கிறாருன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அந்த நீளம் தாண்டுதலுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த நீளம் தாண்டும் போது எந்த இடையூறும் இருக்காது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று சொல்லுகிறார். யார்? நம்ம தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே ஒரு நபர் நீளம் தாண்ட ஆசைப்படுகிறார். ஆண்டவர் அவர் பாட்டுக்கு ராத்திரி கடற்கரையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், கடல் மேலே நடந்து வந்துட்டு இருக்கார். ஐயா நடக்கிறார். ஆண்டவர் நீளம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிறார். கடல் மேலே அந்த தண்ணீருடைய நீளத்தை ஆழத்தை தாண்டி வந்துட்டு இருக்கார். ஐயா இந்த பேதுரு துடு சுறுசுடு குடு என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர நீளத்தை தாண்ட எனக்கு உத்தரவு கொடுங்க. ஆண்டவர் வாங்குறாரு. ஆண்டவர் அங்கே தான் இருக்காருயா. அமிழ்ந்து போகையில் நீளத்தை தாண்டும் போது பொத்திரி விழுந்துடுறாருயா. ஆண்டவரே ரட்சியம். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோடு கூட இருக்கவில்லையா? உனக்கு பக்கபலமாக இருக்கவில்லையா? உனக்கு சகாயம் செய்ய முடியாது என்னுடைய கை இருக்கவில்லையா? நீ தொழில் இல்லாத நேரத்திலே, நீ என்ன தத்தளித்து கொண்டிருந்த நேரத்திலே உன்னை தொழில் செய்ய வைத்தேனே, நீளத்தை தாண்ட வைத்தேனே, அதையெல்லாம் நீ மறந்து போய்விட்டாயா? இப்பொழுது ஏதோ கடன் வந்து விட்டது என்பதற்காக ஐயோ ஆண்டவரே ஆழ்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறாயே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தானே ஆண்டவரே இந்த திருமணம் நடந்தது கர்த்தாவே. இப்பொழுது பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்களே. இயேசுவே நீளத்தை தாண்ட வைங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாண்ட வைங்க கர்த்தாவே, காருண்யத்தை இறக்கி கொடுங்க தகப்பனே. நீளத்தை தாண்ட வேண்டும் ஐயா. அரைகுறையாக பொத்துன்னு விழுந்துடக்கூடாது. அதில் ஒரு ரகசியத்தான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. நீ உன்னுடைய ஒரு மனப்பாட்டை ஐக்கியத்தை விட்டு விட்டு நான் என்கிறதுல நீ வந்துட்டான்னா, நான் தான் பெரியவேன், தொழிலில் நான் தான் பெரியவேன், எல்லாரையும் ஒரு பார்வை ஏளன பார்வைக்கு பார்த்துட்டானா பொத்துன்னு விழுந்துருவா. எப்போ போல பழகுவோண்ட எவ்வளோ பணம் காசை வந்தாலும் சித்தி தான், அத்தை தான். அதை விட்டுட்டு நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அவனுக்கு செஞ்சேன், நான் வந்துட்டானா விழுந்துருவாயா. நீளம் தாண்ட முடியாதியா, பொத்துனி விழுந்துருவா. பாதியில் போகும்போது பொத்துனி விழுந்துருவா. நீளத்தை தாண்ட வேண்டும் என்றால் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட மனிதன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இங்கே பேதுரு நீளத்தை தாண்டறதுக்கு மத்தேயு 14 முயற்சி பண்ணார். ஏன் விழுந்துட்டாரு? உள்ளுக்குள்ள உரம் இல்லை, உள்ளுக்குள்ளே தைரியம் இல்லை, உள்ளுக்குள்ளே கோட்பாடு இல்லை. ஏதோ கர்த்தாവ് இயேசு எனக்கு அந்த அற்புதம் செஞ்சுட்டார், அதிசயம் செஞ்சுட்டார். 2 வருஷம் கழித்து பார்த்தாருன்னா அவர் சர்ச்சைக்கே போக மாட்டார். ஏதாவது ஒரு அற்புதத்தை கண்டு பொல்லபடி அற்புதம் நடந்தால் தான் அந்த வண்டி வரும். அப்படியே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதையா நீளத்தை தாண்டினாரியா. பவுல் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காக சிலுவையிலே அறையப்பட்டேன். கலாத்தியர் 5 சொல்கிறார் 14, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுமாக 6:20 சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போதாயா அந்த நீளத்தை நீ தாண்ட முடியும். ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு ஐயா. எனக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்திருக்க துன்பங்கள் துயரங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் டெய்லி மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஆனால் நீளத்தை தாண்டிக்கிட்டே இருக்கையா, நீளத்தை தாண்டி கிறிஸ்துவ விட்டு விடலையா. ஆண்டவர் ஒரு இரட்சகர் என்பதை நான் மறுக்கவே இல்லையா, மறுக்கவும் முடியாது ஐயா. ஆண்டவர் தான் ஐயா இரட்சகர். நீ நீளத்தை தாண்டணும்னா உனக்குள்ளாக பவுண்டேஷன் இருக்கணும் ஐயா. கர்த்தர் எதை கொடுத்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த பவுண்டேஷன் இருக்கட்டும், ஒரு மனம் இருக்கட்டையா, ஒரு ஒற்றுமை இருக்கட்டையா, ஒரு கூட்டணி இருக்கட்டையா, ஒரு அன்பு இருக்கட்டையா. நீ நீளத்தை தாண்டிடலாம் ஐயா, நீளத்தை தாண்டிடலாம். இல்லை, நான் வாழ்க்கையில் நீளத்தை தாண்ட முடியாமல் நிறைய பேர், ஐயோ அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு, கர்த்தரை நம்பி கடனை கொடு, கர்த்தரை நம்பி கடனை வாங்கியா. கர்த்தர் நீளத்தை தாண்ட வைப்பார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு வயதாக கடந்த ஆண்டவரே, அடிமை கூட 65 வயசு ஆண்டவரே, இந்த நீளத்தை தாண்டி விட்டேன் கர்த்தாவே. இன்னும் ஒரு 25 வயசு நீளத்தை தாண்ட கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு நாளிலும் வருகிற சவால்களை சந்திக்க தைரியத்தை தருவீராக. ஒவ்வொரு நெஞ்சத்திலும் குடியிருப்பீராக. ஒவ்வொருத்தர் பிரச்சனையை சமாளிக்க அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக. குறிப்பாக ஒற்றுமைகளை, சகோதரர் ஒற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.